பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். மை ஃபேவரட் ஷிப் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல எந்த வண்டியில வந்து நம்ம ஈஸியா தள்ளிட்டு போகலாம் சொல்லுங்க? இதுல இவ்ளோ வெயிட் இருக்கு. ரோல் ஆகுற வண்டியில ஈஸியா தள்ளலாமா? இல்ல இந்த பாக்ஸ் ஷேப்ல இருக்கு இந்த வீல்ல ஈஸியா தள்ளலாமா சொல்லுங்க? நம்ம ரோல் ஆகுற வண்டியில ஈஸியா தள்ளலாம். அது ஈஸியா ரோல் ஆகிட்டு போகும். வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிடும். ஆனா இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்க வண்டியில தள்ளிட்டு போனா வெயிட் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. லெட் அஸ் டூ. இது நம்ம பண்ணலாமா? இட் ரோல்ஸ். பால் என்ன ஆகும்? பால் ரோல் ஆகி போகும். ஆனால் இந்த கியூப்ஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸ், இந்த நம்பர் பாக்ஸ் இதெல்லாம் ரோல் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பால் மட்டும்தான் கர்வியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் இட்? இது என்ன இது? உங்கள் பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டிலை திருப்பி பார்த்தா அது மேற்பகுதி என்ன சொல்லுவாங்க? ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? இது என்ன? கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 சைடு இருக்கும்ல, அதில் 2 சைடு மீட் ஆகிற இடத்த தான் என்ன சொல்லுவாங்க? எட்ஜுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? இந்த பொண்ணு கையில் ஒரு கோன் இருக்குல்ல, இந்த ஷார்ப்பான பகுதி என்ன சொல்லுவாங்க? கார்னர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இங்கே எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணலாமா? இங்கே எட்ஜஸ்லாம் ட்ரா பண்ணிட்டு வாங்க. இந்த லைன்ஸ்லாம் கம்ப்ளீட்டே பண்ணிட்டே வாங்க. 2 லைன்ஸ் இங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அது எல்லாமே எட்ஜஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். பிரிக் பாருங்கள். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டே வாங்க. அப்படியே கீழே ஜாயின் பண்ணிக்கிட்டு வாங்க. பாருங்க. இந்த பெயிண்டிங்ல எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கும்? இது சிலிண்டர் ஷேப்ல மேலேயும் எட்ஜஸ் இருக்கும், கீழேயும் எட்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கோனுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்கு? ஒரே ஒரு எட்ஜஸ் மேலே மட்டும்தான் இருக்கு. அடுத்து பாருங்க. சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹேவ் எட்ஜஸ். இங்க எந்தெந்த ஆப்ஜெக்ட்ல எட்ஜஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ண போறோம். இந்த பர்ஃபிக்கு எட்ஜஸ் இருக்கா? பாருங்க. மேலேயும் எட்ஜஸ் இருக்கு, கீழேயும் எட்ஜஸ் இருக்குது. அதனால சர்க்கிள் பண்ணிக்கோங்க. பாலுக்கு எட்ஜஸ் இருக்கா? பாலுக்கு எட்ஜஸ் இல்லை, ஏன்னா இது கர்வியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு எட்ஜஸ் இருக்கா? இது என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்டரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருந்தால் மேலேயும் எட்ஜஸ் இருக்குது, கீழேயும் எட்ஜஸ் இருக்குது. அதனால இதுவும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. எரேசருக்கு எட்ஜஸ் இருக்கா? 2 லைன்ஸ் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அங்கங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்குது. அதனால இதுவும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்த டஸ்டருக்கு எட்ஜஸ் இருக்கா? டஸ்டருக்கும் எட்ஜஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். நம்ம மேலே ட்ரா பண்ணால் எட்ஜஸ் வருது பாருங்கள். இதுவும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கோனுக்கு எட்ஜஸ் இருக்கா? கோனுக்கு எட்ஜஸ் கீழே இருக்குது. அதனால இதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கோலி குண்டுக்கு எட்ஜஸ் இருக்கா? இல்லை. இந்த ரவுண்ட் ஷேப்க்கு எட்ஜஸ் இல்லை. அடுத்து பாருங்கள். கியூபுக்கு எட்ஜஸ் இருக்கா? கியூபுக்கும் எட்ஜஸ் இருக்குது. ஏன்னா 2 லைன்ஸ் எல்லாமே மீட் ஆகுதுங்க. அதனால இதையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். மார்க் த கார்னர்ஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ப்ளூ கலர். இப்போ நம்ம ப்ளூ கலரில் கார்னர்ஸ்லாம் மார்க் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் 2 லைன்ஸ் ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே ஒரு கார்னர் இருக்குது. டாப்பில் எங்கெங்கெல்லாம் கார்னர் இருக்குது? இங்கே 4 சைட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாட்டமில் எங்கெங்கெல்லாம் கார்னர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பாட்டம் கார்னர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கோனில் எங்கே கார்னர் இருக்குன்னு பாருங்கள். மேலே டாப்பில் ஒரே கார்னர் தான் இருக்குது. இந்த சூட்கேஸில் எங்கெங்கெல்லாம் கார்னர் உங்களுக்கு தெரியுது? 1 2 3 4 5 6 7 கார்னர்ஸ் நமக்கு தெரியுது. அப்புறம் இதில் எங்கே கார்னர் தெரியுதுன்னு பாருங்கள். கோன் ஷேப்பில் மேலே ஒரே கார்னர் தான் தெரியுது. அடுத்து இந்த மேட்ச் பாக்ஸில் எங்கே கார்னர் தெரியுது? 1 2 3 4 5 6 7 7 கார்னர்ஸ் நமக்கு தெரியுது. நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க. டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஹேவ் கார்னர்ஸ். எங்கெங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம டிக் பண்ண போகிறோம். இந்த புக்கில் கார்னர்ஸ் இருக்கா? புக்கில் கார்னர்ஸ் இருக்கே. நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணணும்னு பாருங்கள். எங்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்குது அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த டிஸ்கில் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கார்னர் இருக்கா? இல்லை. அடுத்து பாருங்கள். இந்த கோன் ஷேப்பில் கார்னர் இருக்கா? இங்கே ஷார்ப்பாக இருக்குல்ல, இதுதான் கார்னர். அதனால் இங்கே டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த க்ரீன் பாக்ஸில் கார்னர் இருக்கா? நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே டாப்பில் வந்து 4 கார்னர்ஸ், பாட்டமில் கார்னர்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு கார்னர் இருக்குது, இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். பாலில் கார்னர்ஸ் இருக்கா? பாலில் கார்னர்ஸ் வந்து இல்லை. அடுத்து கிஃப்ட் பாக்ஸில் கார்னர் இருக்கா? கிஃப்ட் பாக்ஸில் கார்னர்ஸ் இருக்குது. டாப் அண்ட் பாட்டமில் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து சாக்லேட் பாக்ஸில் கார்னர்ஸ் இருக்கா? கார்னர்ஸ் இருக்கே. மேலே, சைடில், கீழே எல்லா இடத்துலையும் கார்னர்ஸ் இருக்குது. அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்த பாட்டில் கேப்பில் கார்னர்ஸ் இருக்கா? இல்லை. இது வந்து கர்வி ரவுண்டு இருக்கிறதால இங்கே கார்னர்ஸ் இல்லை. லேட்டஸ்ட் லேர்ன். இப்போ நம்ம லேர்ன் பண்ணலாமா? டச் பண்ணி ஃபீல் பண்ணி சொல்ல போகிறோம். கையல் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட் பிளைண்ட் ஃபோல்டட் their ஐ ஒன் பை ஒன். கையல் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒருத்தர் கண்ணை வந்து மாற்றி கட்டிக்கிட்டாங்களாம். தே பிக் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டும் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. தே டச் அண்ட் ஃபீல் யூசிங் their ஃபிகர்ஸ். அவங்க கையில் தொட்டு தான் அந்த ஆப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. தே ஹவ் ஸ்டார்டட் பிளேயிங் a game describing its futures. அவங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன விளையாடினாங்கன்னு பார்க்கலாமா? டச் ஃபீல் அண்ட் சேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பையன் என்ன கையில் வச்சிருக்கான்னு பாருங்கள். ஃப்ளாட் ஃபேஸஸாக இருக்குது. ஃப்ளாட்னா என்ன? ஸ்ட்ரெயிட் ஃபேஸஸாக இருக்குது. இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஷேப் இது? கியூப் ஷேப். அடுத்து பாருங்கள்.
இட் ஹேஸ் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் தே மீட் அட் கார்னர்ஸ். எப்படி இருக்கு? அது எட்ஜஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, இதுக்கு வந்து கார்னர்ஸ்லாம் இருக்கு. என்ன ஷேப் இது? கியூப் ஷேப். அடுத்து பாருங்க, இட் ஹேஸ் டூ ஃபிளாட் அண்ட் ஒன் கர்வ்டு ஃபேஸஸ். இதுக்கு வந்து என்னது? டூ ஃபிளாட் ஃபேஸஸ் இருக்கா, ஒன் கர்வ்டு ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இட் ஹேஸ் கர்வ்டு எட்ஜஸ் டூ. அதோட எட்ஜஸ்லாம் எப்படி இருக்கும்? கர்வா இருக்கும். என்ன ஷேப் இது? சிலிண்டர் ஷேப். அடுத்து பாருங்க, இட் ஹேஸ் ஃபிளாட் ஃபேஸ் அண்ட் கர்வ் ஃபேஸ். இதுக்கு ஃபிளாட் ஃபேஸும் இருக்கு, கர்வ்ட் ஃபேஸும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோன் ஷேப். இட் ஹேஸ் அ கர்வ்ட் எட்ஜ் அண்ட் அ கார்னர் டூ. வந்து கர்வ்டு எட்ஜும் இருக்கு, கார்னரும் இருக்கு. என்ன இது? கோன் ஷேப். அடுத்து பாருங்க, இட் ஹேஸ் கர்வ்ட் ஃபேஸ். இதுக்கு வந்து கர்வ்ட் ஃபேஸ் மட்டும் தான் இருக்குமா. என்ன இது? பால் ஷேப்பை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்பியர்னு சொல்லுவோம். இட் இஸ் அ பால். ஷேர் வி பே. ஓகேன்னு கண்டுபிடிக்கிறாங்க. என்ன இது? ஸ்பியர் ஷேப். பாருங்க, கனெக்ட் ஆப்ஜெக்ட் வித் ஃபிளாட் ஃபேஸஸ். ஃபிளாட் ஃபேஸஸோட தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த கியூப் ஷேப் மாதிரி எது இதெல்லாம் இருக்கு, ஃபிளாட் ஃபேஸஸாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பென்சில் பாக்ஸ் இருக்கு, அடுத்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, அடுத்து இந்த மேட்ச்ஸ்டிக் பாக்ஸ் இருக்கு, அடுத்து இந்த கியூப் இருக்கு. டொமேட்டோ வருமா? வராது. அடுத்து இந்த புக் இருக்கு, ஏன்னா இது ஃபிளாட் ஃபேஸஸ். அடுத்து இந்த பால் வருமா? பாலும் வராது, டம்ளரும் வராது. அடுத்து பாருங்க, கனெக்ட் ஆப்ஜெக்ட் வித் கர்வ்ட் ஃபேஸஸ் ஒன்லி. இதில் கர்வ்ட் ஃபேஸஸ் எது இருக்கோ அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். கர்வ்டுனா என்ன? இங்கே பாருங்க, இப்படி கர்வியாக வளைஞ்சு இருக்கும். இந்த ஷேப் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட்டர் மெலன் இருக்கு, அப்புறம் ஆம்லா நெல்லிக்காய் இருக்கு, நெக்ஸ்ட் இதே ஷேப்பில் பால் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? கோலி குண்டு இருக்கு. மற்றது எல்லாமே என்னது? ஃப்ளாட் அண்ட் ஃப்ளாட் ஃபேஸாக இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் வித் ஃப்ளாட் அண்ட் கர்வ்டு ஃபேஸஸ். ஃப்ளாட்டாகவும் இருக்கணும், கர்வ்டு ஃபேஸஸும் இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட் இதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் வந்து மேலே ஃப்ளாட்டாகவும் இருக்குது, கர்வ்டாகவும் இருக்குது. அப்போது இந்த ட்ரம்மை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதோட இந்த கோன் எப்படி இருக்குது? கீழே ஃப்ளாட்டாகவும் இருக்குது, மேலே கர்வியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் வித் கர்வ்டு எட்ஜஸ். இந்த கர்வ்டு எட்ஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நம்ம அங்கே தான் சர்க்கிள் பண்ண போகிறோம். இந்த கியூப் வந்து கர்வ்டு எட்ஜஸாக இல்லை, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த பாட்டில் கர்வ்டு எட்ஜஸ், ஆமாம் கர்வியாக இருக்குது. அப்போ இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது கர்வ்டு எட்ஜஸாக இல்லை, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ இது இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த கேப் வந்து கர்வ்டு எட்ஜஸ், ஆமாம் கர்வியாக இருக்குது. அப்போ இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் வித் ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எது இருக்கோ அதுதான் நம்ம சர்க்கிள் பண்ண போகிறோம். சர்க்கிள் பண்ணலாமா? இங்கே பாருங்க, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதனால இது சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கோன் வருமா? இல்லை, வராது. இது வந்து ஸ்ட்ரெயிட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் வருமா? இந்த கேண்டிலும் வராது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்கு வந்து என்ன இருக்குது? ஸ்ட்ரெயிட் எட்ஜஸ் இருக்குது, அதனால இது சர்க்கிள் பண்ணிக்கோங்க.